இதுல போற அளவுக்கு கட் பண்ணிட்டு உள்ள போடுங்க. உள்ள போட்டு பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணும்போது அதோட ஜூசஸ் எல்லாமே கீழே இறங்கிடும். ஸோ பால் தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கல. அந்த ஃப்ரூட்ஸ்லேயே வெஜிடபிள்ஸ்லேயே என்ன ஜூஸ் இருக்கோ அது அப்படியே நேச்சுராக வந்துடும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இதனோட கிரேப்ஸோட சீட்ஸ் எல்லாம் தனியாகவே எடுக்க முடியாது. பட் நம்ம ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் தனியாக வந்துடும், ஸ்கின்னு தனியாக வந்துடும், ஜூஸ் தனியாக வந்துடும். என்ன ஸோ அதனோட விதைகள் எல்லாமே தனியாக பிரித்து கொடுத்துரும் சார். உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜே அதுதான். இந்த மாதிரி நெல்லிக்காய் போட்டோம், பட் நமக்கு பாருங்கள் சீட்ஸை தனியாக எடுத்து கொடுத்துருச்சு பாருங்கள். எந்த ஜூஸ்லையுமே இது பண்ணவே முடியாதுங்க. நம்ம ஜூஸரில் ஈஸியாக பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நார் எல்லாமே தனியாக வந்துடும் சார். வாழைத்தண்டோட நார் எல்லாமே தனியாக எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி ஏபிசி ஜூஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் கேரட்டு, பீட்ரூட் அண்ட் ஆப்பிள் மூணுமே நீங்கள் ஒன்றா போட்டு கூட ஏபிசி ஜூஸஸாக எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போக முடியாத இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றோம். கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் இல்லாமல் நம்பங்கிறது இல்லை. வணக்கம், நம்ம கோல்டன் அசோசியேட்ஸ் சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் லோகநாதன் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜூஸர், எலக்ட்ரிக்கல் ஜூஸர். இந்த ஜூஸரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த ஃப்ரூட்ஸ்லேயோ வெஜிடபிள்ஸ்லேயோ என்ன ஜூஸஸ் இருக்கோ அந்த ஜூஸை தனியாக பிரித்து கொடுத்துரும். ஸ்கின்னு தனியாக, ஜூஸ் தனியாக, சீட்ஸ் தனியாக பிரித்து கொடுத்துரும். இதில் 4 வகையான ஜூஸஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், ஆரஞ்சு, அது மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாத்துக்குடி, ஆரஞ்சு, லெமனு அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் அந்த மாதிரி ஐட்டமும் பண்ணிக்கலாம். நீங்கள் பாலக்கீரை, அருகம்புல் அந்த மாதிரி லீவ்ஸ் ஐட்டம் 4 வகையான ஜூஸஸ் வந்து பால் தண்ணி எதுவுமே சேர்க்காம நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் சார். இதில் நான் இப்போ சாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கேரட் போட போகிறோம். இந்த கேரட்டில் என்ன ஜூஸஸ் இருக்கோ அது 90 to 95% ஜூஸஸை இது அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த முனையை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. மிஷின் ஆன் பண்ணிக்கோங்க. மிஷின் ஆன் பண்ணிவிட்டு என்ன ஒரு ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இதில் போகிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு உள்ளே போடுங்க. உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது அதனோட ஜூஸஸ் எல்லாமே கீழே இறங்கிடும். இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது அதனோட ஜூஸஸ் எல்லாமே கீழே இறங்கிடும். அதனோட சக்கை விதை எல்லாமே மேலேயே நின்றும். பாருங்க, நம்ம ஒரு 2 கேரட் போட்டிருக்கோம். அந்த கேரட்ல என்ன ஜூஸ் இருக்கோ அந்த ஜூஸை வந்து கீழே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ பால் தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கல. அந்த ஃப்ரூட்ஸ்லேயே வெஜிடபிள்ஸ்லேயே என்ன ஜூஸ் இருக்கோ அது அப்படியே நேச்சுராக வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னா பாலோ, தண்ணியோ, ஐஸ் கியூப்ஸோ, சுகரோ எது வேணுமானா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நேச்சர் ஜூஸை எடுத்து கொடுத்துரும். அதனோட சக்கை விதை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதனோட ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதனோட சக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 95% ஜூஸ் வந்துடும். இதில் புரிஞ்சிங்கன்னா கூட ஜூஸஸ் எதுவுமே வராதுங்க உங்களுக்கு. ஸோ இது மாதிரி எனி ஃப்ரூட்ஸ், எனி வெஜிடபிள்ஸு எல்லாமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி ஏபிசி ஜூஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் கேரட்டு, பீட்ரூட் அண்ட் ஆப்பிள் மூணுமே நீங்கள் ஒன்றா போட்டு கூட ஏபிசி ஜூஸஸாக எடுத்துக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் பண்ண போகிறோம். நீங்கள் எவ்வளோ ஒரு 10,000 15,000 கொடுத்து ஜூஸர் வாங்கினீங்கனால இந்த சீட்ஸை வந்து தனியாக பிரித்து கொடுக்காது. ஆனால் நம்ம ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸை வந்து தனியாக பிரித்து கொடுத்துருங்க. சீட்ஸ் தனியாக வந்துடும், சக்கை தனியாக வந்துடும், ஜூஸ் வந்துடும். பாருங்கள், நெல்லிக்காய்க்கு மட்டும் நீங்கள் இதை வச்சு அழுத்தக்கூடாது. ஜஸ்ட் அது ரொட்டேட் ஆகும். சும்மா மேலேயே பிடிச்சிக்கங்க. அது ரொட்டேட் ஆகும்போது மேலேயே பிடிச்சிக்கங்க. அதனோட ஜூஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டே இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய ஒரு 10-15 போடுறதா இருந்தால் நீங்கள் கட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். 1 or 2 இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் அடிப்படுற சத்தம் வரும். சத்தம் வரப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைண்ட் ஆகிருக்கும். கிரைண்ட் ஆகி அந்த ஜூஸ் சீட்ஸ் மட்டும் தனியாக வந்திருக்கும். இங்கே பாருங்கள், நான் காட்டுற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே க்ரெஷ்ஷாக இருக்காது உங்களுக்கு. க்ரெஷ்ஷாக இருக்காது. நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி போட்டோம் நெல்லிக்காய். இந்த மாதிரி நெல்லிக்காய் போட்டோம். பட் நமக்கு பாருங்கள் சீட்ஸை தனியாக எடுத்து கொடுத்துருச்சு பாருங்கள். எந்த ஜூஸ்லையுமே இது பண்ணவே முடியாதுங்க. நம்ம ஜூஸரில் ஈஸியாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு நெல்லிக்காயோட ஜூஸ் எவ்வளோ இருக்கோ அந்த ஜூஸ் அப்படியே வந்துருச்சு பாருங்க. ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் போட்டோம். மிக்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைக்கவே முடியாதுங்க. பட் இதில் என்ன போடுறீங்களோ அதனோட 90 to 95% ஜூஸை அப்படியே எடுத்து கொடுத்துரும். இது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஜூஸே இருக்காதுங்க. 100% ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு.
ஸோ எவ்வளோ வேணால் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா இது ட்ரையாக தான் வருமே தவிர இதாகாது. வாஷபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த லாக்கை ரிமூவ் பண்ணுங்கள். சைடில் 2 லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா இது தனியாக வந்துடும் சார். ஓகேங்களா? இந்த பிளேடு தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். இதை அப்படியே டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிவிடுங்க. த்ரோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன்னிங் வாட்டரில் காட்டினீங்கன்னாவே போதும். நான் ரன்னிங் வாட்டர் இல்லாதனால இங்கே டிப் பண்ணி எடுக்கிறேன், பக்கெட்டில் டிப் பண்ணி எடுக்கிறேன். எதுவுமே இதில் ஸ்டிக் ஆகாது உங்களுக்கு. ஸோ ரன்னிங் வாட்டரில் காட்டுறப்போ இன்னும் ஃபைனாக க்ளீன் ஆகும். இந்த பிளேடை வந்து நீங்கள் ஒரு 5 or 10 minutes ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிங்கன்னா இதில் இருக்கிற சக்கை எல்லாமே தனியாக கலண்டு வந்துடுங்க. இல்லைன்னா ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸும் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ். இந்த கிரேப்ஸோட விதையை வந்து நம்ம தனியாக எடுத்து கொடுத்துரும் நம்ம ப்ராடக்ட்டு. உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இதனோட கிரேப்ஸோட சீட்ஸ் எல்லாம் தனியாகவே எடுக்க முடியாது. பட் நம்ம ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் தனியாக வந்துடும், ஸ்கின்னு தனியாக வந்துடும், ஜூஸ் தனியாக வந்துடும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம இந்த சீட்ஸ் கலெக்டர்னு ஒன்று அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிரேப்ஸ்லாம் போடும்போது இதை வச்சு புஷ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன விதைகள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிரேப்ஸோ, சாத்துக்குடியோ, ஆரஞ்சோ, வாட்டர் மெலனோ, ஸோ அதுக்கு இந்த மாதிரி சீட்ஸ் கலெக்டரை மேலே இப்படி ஃபிட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மேலே ஃபிட் பண்ணிவிட்டு கிரேப்ஸ் எல்லாம் ஜஸ்ட் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே போடுங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டே வர்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதனோட சீட்ஸ் எல்லாமே இங்கே மேலே வரும். நான் ஃபைனலாக காட்டுறேன். அதனோட ஜூஸஸ் இங்கே வரும், ஸ்கின் இங்கே வரும். உங்களுக்கு சீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மேலே வந்துடும். எதுவுமே க்ரஷ் ஆகாது உங்களுக்கு. ஸோ எந்த ஜூஸர்லையுமே இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நம்ம ப்ராடக்ட்ல இது அவைலபிள் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஜூஸ் இங்கே வந்துருச்சு. அதனோட ஸ்கின் எல்லாமே இங்கே பாருங்க மேலே வந்துருச்சு. அதனோட விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே இருக்கு பாருங்க. எதுவுமே சீட்ஸ் எதுவுமே க்ரஷ் ஆகாது உங்களுக்கு. ஸோ நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ அதனோட விதைகள் எல்லாமே தனியாக பிரித்து கொடுத்துரும் சார். உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜே அதுதான். உங்களுக்கு இது மாதிரி சாத்துக்குடியோட சீட்ஸ் தனியாக வந்துடும், ஆரஞ்சோட சீட்ஸ் தனியாக வந்துடும், வாட்டர் மெலனோட சீட்ஸ் தனியாக வந்துடும். எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு கைப்பிடி தான் போட்டோம், பால் தண்ணி சேர்க்காம அப்படியே ஜூஸ் வந்துடுச்சு. ஆக்டிவாக இருக்கணும்னா டெய்லி கிரேப் ஜூஸ் குடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மிக்ஸ்லையுமே பண்ண முடியாது. ஸோ எந்த ஜூஸர்லேயுமே பண்ண முடியாது. பட் நம்ம ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இதனோட நார் தனியாக வந்துடும், இது தனியாக வரும். கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்ஸ்க்குலாம் டாக்டர்ஸ் வந்து டெய்லி சாப்பிட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாருங்க, மிஷின் ஆன் பண்ணுங்க. எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். மேலே வச்சு புஷ் பண்ணிங்கன்னா போதும். அழுத்துறீங்க. ஜூஸ் இங்கே வந்துடும். அதனோட சக்கை நார் எல்லாமே தனியாக வந்துடும். ஸோ எதுலையுமே பண்ண முடியாது, எந்த ப்ராடக்ட்லையுமே பண்ண முடியாது. நம்ம ப்ராடக்ட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். வித்தின் செகண்ட்ஸில் பண்ணிக்கலாம். பாருங்கள் வாழைத்தண்டு ஜூஸ் இங்கே பாருங்க. இந்த மாதிரி நார் எல்லாமே தனியாக வந்துடும் சார். பாருங்க வாழைத்தண்டோட நார் எல்லாமே தனியாக எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ நார் கேர் எல்லாமே தனியாக வந்துடும் சார். இதுதான் நம்ம ப்ராடக்டோட மெயின் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பைனாப்பிள் பண்ண போகிறோம். பைனாப்பிளோட இந்த மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இந்த ஸ்கின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம ப்ராடக்ட் வந்து தனியாக பிரித்து கொடுத்துரும், ஜூஸை தனியாக பிரித்து கொடுத்துரும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க. ஸோ எதுவுமே இதில் போகிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. மிஷின் ஆன் பண்ணுறீங்க, சேம் ப்ராசஸ் தான். உள்ளே போடுறீங்க, போட்டுட்டு விட்டு விட்டு அழுத்துங்க. எந்த இதுவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு அழுத்தணும், கண்டினியூஸாக அழுத்தக்கூடாது. ஸோ விட்டு விட்டு அழுத்துறப்போ அந்த ஜூஸஸ் வந்து ஈஸியாக கீழே இறங்கும். அவ்வளோதான். ஸோ 4 பீஸ் தான் சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்கோம். அதில் எவ்வளோ ஜூஸஸ் இருக்கோ அந்த ஜூஸஸ் எல்லாமே கீழே இறங்கிடுச்சு பாருங்கள். அதனோட ஸ்கின் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் பாருங்க. ஸ்கின் எல்லாத்தையுமே தனியாக பிரித்து கொடுத்துரும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும் பாருங்கள். முள் தனியாக வந்துடும், ஸ்கின்னு தனியாக வந்துடும்.
ஸோ சின்ன சின்னதாக 4 பீஸ் போட்டோம். இதில் எவ்வளோ ஜூஸஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சிட்ரஸ், லீவ்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3475. நம்ம சேனல் மூலமாக வரவங்களுக்கு 1000 rupees ஆஃபர் கொடுத்து 2475க்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போக முடியாத இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றோம். கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றோம். கஸ்டமர் வந்து அதுக்கு பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 200 மட்டும் இனிஷியலாக பே பண்ணணும். கன்ஃபர்மேஷன் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். போக முடியாத இடத்துக்கு கஸ்டமர் வந்து நம்ம அக்கௌண்ட்லேயோ, ஜிபேலையோ, ஃபோன்பேலையோ அமௌண்ட் ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றோம். தேங்க்யூ.